முதல் கட்டமாக அந்த மனிதனுக்குள் ஆரம்பித்து பிறகு அது விரிவடைந்து அந்த தேடல்களுக்குள்ளே நுழைந்து நான் யார் என்பதை கண்டறிய முடிந்த அந்த மனிதர்கள் மகான்களாகி விடுகிறார்கள். கண்டறிய முடியாதவர்கள் இன்னும் அந்த தேடலையே இறங்கி அதற்கு உண்டான ஞான தேடலில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய அடித்தள சாராம்சத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆற்றுழுக்கை போல நான் உணர்ந்த ஒரு விஷயம். நிறைய புத்தகங்களை படித்த போது எல்லாருக்குள்ளேயுமே பொதுவாக இந்த நான் யார் என்கிற விசாரணை அவர்களை உள்ள போட்ட ஏதோ உறுத்தி இருக்கிறது. அதை தேட ஆரம்பித்தவர்கள் தான் அந்த மனித தன்மையிலிருந்து விலகி பிறகு உயர்ந்த தெய்வத்தன்மைக்கு மாறி இருக்கிறார்கள். ஏன் இந்த நான் யார் என்கிற கேள்வி வரணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வகையில் பார்த்தால் நான் என்பது ஒரு வகையான ஆணவமோ அகம்பாவமோ என்று கூட ஒரு சாரார் அதை சொல்லுவதுண்டு. அது கூட நான் என்னுடைய வானவில் பூங்கா என்கிற ஒரு புத்தகத்தில் ஒரு கவிதையை எழுதியிருந்தேன். நான் என்று நினைத்தால்தான் உனக்குள் உள்ள திறமை என்ன என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியும். நான் என்பதை நினைக்காமல் நான் எதுவுமே இல்லை, எனக்குள்ள எதுவுமே கிடையாது என்று புல என்று உதிர்ந்து போகிற ஒரு எலும்பு கூட காட்சியளிக்க ஆரம்பித்து விட்டால் பிறகு உனக்குள் இருக்கக்கூடிய சுயம், உனக்குள் இருக்கக்கூடிய திறமை என்பதை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் நான் என்று நினை, ஆனால் நான் மட்டும்தான் என்று மட்டும் நினைக்காதே. அந்த ஆணவத்தன்மை வேறு, தன்னுடைய ஆத்மார்த்தமாக தன்னை அறிந்து கொள்ளுதல் என்பது வேறு. எனவே நான் என்கிற விசாரணை தொடங்க வேண்டும் ஒவ்வொரு மனிதன். அப்படித்தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றலோ அல்லது தன்னை பற்றி ஒரு சுய விமர்சனமோ விசாரணையோ உள்ளுக்குள் இருந்து புறப்படும். இன்னும் சொல்ல போனால் இந்த நான் என்பதனுடைய இது துவக்கம், இது முடிவு என்ன, இந்த துவக்கத்திலிருந்து முடிவு என்ன அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா அது நாம் என்கிற முடிவில் போய் முடிகிறது. நானில் ஆரம்பித்து அந்த உணர்வு தேடல் படிப்படியாக அதிகரித்து கடைசியில் நான் என்பது ஒன்றுமில்லை, இது எல்லாருமே சேர்ந்ததுதான் நாம் என்கிற அந்த ஒற்றுமை உணர்வில் கொண்டு போய் ஐக்கிய நிலைக்கு கொண்டு போய் அந்த நான் என்கிற தேடல் இறுதியில் சென்று முடித்து வைக்கிறது. ஒரு பெரிய கடற்கரை, அந்த கடற்கரையில் ஒரு துறவி, எல்லாவற்றையும் துறந்த துறவி ரொம்ப சௌகரியமா படுத்திருந்தார். இப்ப படுத்திருந்த அந்த துறவியை பார்த்த அந்த கடற்கரை வழியாக குதிரையிலே ஒரு பெரிய மன்னன் போய் கொண்டிருந்தான். அந்த மன்னன் போய் கொண்டிருந்த பார்க்கிறான், அந்த துறவி படுத்திருக்கிறார். இப்ப மன்னனுக்கு ரொம்ப எரிச்சல். நாம வந்தா ஆள் அம்பு சேனை எல்லா படையினரும் எழுந்து நின்று மரியாதை செய்கிறது, நாடே எழுந்து நின்று சாம்ராஜ்யமே சல்யூட் அடிக்கிறது. ஆனால் இந்த ஒன்றுமில்லாத அந்த துறவி ஒரு காவி கட்டியவன் என்னை பார்த்து எந்த விதமான மரியாதையை செலுத்தாம இப்படி படுத்திருக்கானே அப்படிங்கிற சொல்றதோட அந்த கூரையை அந்த ரகானை பிடித்து அந்த துறவியின் அருகே சென்று அவர் அப்பவும் அப்படியே தலைமாட்டில் கை வச்சு ரொம்ப சௌக்கியமா படுத்திருக்கார். இப்ப அந்த மன்னன் அந்த துறவி சொன்னா, நான் வந்திருக்கிறேன் எழுந்துரு அப்படின்னாரு. இப்ப அந்த துறவி இப்படியே ஒரு பார்வையை அந்த மன்னன் மீது பார்த்துட்டு, நான் செத்த பிறகு வா அப்படின்னாராம். இப்ப மன்னன் எரிச்சல் ஆயிட்டான். நான் இருக்கேன்னு சொல்றேன், நான் செத்த பிறகு நீ செத்த பிறகு எப்படி அவனை பாக்குறது அப்படிங்கிறத எரிச்சல் குதிரை விட்டு இறங்கி இந்த ஆளை நீங்க ஒரு வழி பண்ணிடுறதுன்னு வந்திருக்கான். அப்ப அதை கேட்கும் போது அந்த துறவி சொல்லியிருக்கிறது, நான் செத்த பிறகு வா என்றால் மடையா நானாக என்னை செத்த பிறகு வர சொல்லவில்லை, உனக்குள் நான் என்கிற அந்த தானம் ஒளிந்திருக்கிறது இல்லையா, அந்த நான் செத்த பிறகு வா, உன்னை நான் சந்திக்கிறேன். ஆக அந்த நான் என்பதை தேடல் ஆரம்பித்து இறுதியில் நான் ஒன்றும் இல்லை, நாம் என்பதுதான் அந்த கூட்டுணர்வுக்குள் நாம் வருகிற போதுதான் வாழ்க்கையினுடைய முக்கியமான அடித்தளத்தை நாம் அடைந்திருக்கிறோம் என்பது அர்த்தம். ஏனென்றால் நான் உணர்ந்த வரைக்குமே நாம் என்பது ஒரு வகையில் நிறைவு. நாம் என்று உணர்ந்து பார்த்தால் மனதிற்குள் ஒரு முழுமை ஏற்படும். ஏனென்றால் நாம் என்பது நிறைவு. நிறைவு என்பது என்ன? வாழ்க்கை. வாழ்க்கை என்பது இன்பம். இன்பம் என்பது வான். வான் என்பது வெளி. வெளி என்பது ஒளி. ஒளி என்பது மனம். மனம் என்பது கடல். கடல் என்பது இசை. இசை என்பது அமைதி. அமைதி என்பது தியானம். தியானம் என்பது நிதானம். நிதானம் என்பது பூரணம். பூரணம் என்பது இறை. இறை என்பது முழுமை. முழுமை என்பதே மனிதம். எனவே அந்த நான் என்கிற தேடலுக்குள் ஆரம்பித்து நாம் என்கிற முழுமைக்குள் நகருகிற ஒரு ஏற்பாட்டைத்தான் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமயங்களும் எல்லா ஆன்மீகமும் ஒரு மனிதனுக்கு சாராம்சமாக அவனுடைய அறிவிற்கு போதனையாக ஒவ்வொரு வடிவத்திலும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறையோ பூஜை முறைகளிலேயோ இறைவனுடைய உருவ வேறுபாடுகள் மூலமாகவோ அவன் அந்த மனிதனுக்கு உணர்த்தி இருக்கிறது என்பதை நாம் நிறைய வரலாறு குறிப்பின்படி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த உணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும்போது நான் சமீபமாக ஒரு பெரியவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் பேசும்போது அவர் சொன்னாரு, உணர்தல் அப்படின்னா அது வேற ஒன்றும் இல்லை, சிவம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது, ஒரு புதிய தகவலா இருந்தது. நம்ம சிவனை பற்றி ஏதோ திருவாசகம் தேவாரத்தை நிறைய படிக்கிறோம், நிறைய கதைகளை பார்த்திருக்கிறோம், நிறைய திருவிளையாடெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இப்படி சிவனை பற்றி நமக்குன்னு ஒரு வரையறை வச்சிருப்போமே, அதை தாண்டி உணர்தல் என்பது சிவம். அது அடுத்து இன்னொன்னு சொன்னார், அது இன்னும் ஆச்சரியப்பட்டதாக இருந்தது. சமயத்திற்கு அப்பாற்பட்டது சிவம் என்றார். அது இந்துக்கும் கிடையாது, கிறிஸ்தவனுக்கும் கிடையாது, இஸ்லாமியருக்கும் யாருக்கும் கிடையாது. சமயங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு வடிவம் தான் சிவம். ஏனென்றால் அதனால்தான் அதை குறிப்பிட்டார்கள், அன்பே சிவம். சிவம் என்பது அன்பு.
அந்த ஐக்கிய நிலையைத்தான் சிவம் என்ற ஒரு வார்த்தையின் மூலமாக குறிப்பிடுகிறோமே தவிர்த்து அது எந்த சமயத்துக்காரர்களுக்கும் தனிப்பட்ட சொத்தோ சொந்தக்காரர்களாகவோ அந்த சிவத்திற்கு ஆக முடியாது. அது ஒரு ஐக்கிய நிலை. இன்னும் தெளிவாக பார்த்து சொல்ல வேண்டும் என்றால் சிவம் என்பது பூஜ்ய நிலை. பூஜ்ய நிலை என்பது ஒரு மனிதனுக்கு எப்போது ஏற்படும்? ஒருவன் தன்னம்பிக்கையோடு இருக்கிறான், ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறான். இப்போது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் மெதுவாக முன்னேறி இப்போது ஒரு 20வது எண்ணுக்குரிய இடத்திற்கு வந்திருக்கேன். இன்னும் 100 வரைக்கும் போகணும், இன்னும் 1000 வரைக்கும் போகணும். அப்போ சில மனிதர்கள், இப்ப அம்பானி போன்ற மனிதர்கள் எல்லாம் உலக தராசில் வைத்து பார்க்கும்போது அவரெல்லாம் 1000 மதிப்பெண்களை வாங்கியவர்கள். இன்னும் பல பேர், இன்னும் பல நெப்போலியன் போன்ற மாவீரன் போனபார்ட், நெப்போலியன் போன்றவர்கள் எல்லாம் இன்னும் 3000 மதிப்பெண்களை வாங்கியவர்கள். இப்படி எத்தனை வெற்றிகளின் விகிதம் அதிகரிக்க அந்த மனிதனுக்கான எண் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அப்போ இப்படி எண்களை அதிகரித்துக் கொண்டே இருக்கிற ஒரு மனிதர்கள். இதுபோக தாழ்வு மனப்பான்மை, அவநம்பிக்கை, சோர்வு, மன உளைச்சல், காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, கோபம், இப்படிப்பட்ட பல உணர்ச்சிகளால் இழுக்கப்பட்டு உடைந்து போகிற மனிதன் அவன் எந்த எண்ணுக்கு போகிறான்? அவன் மைனஸ்ல போயிட்டு இருப்பான். -5, -10, -100, -1000, இப்படி அவனுடைய வாழ்க்கை சராசரி விகிதம் எண்களில் பார்த்தா அது மைனஸ்ல போயிட்டு இருக்கும். இந்த மைனஸ்லயும் போகாம பிளஸ்லயும் போகாம இந்த 2 ஆசாபாசங்களில் இருந்தும் இன்ப துன்பங்களில் இருந்தும் கடந்து 2 பேரும் இந்த ஒரே ஐக்கிய நிலைக்கு 2 பேரும் அந்த பிளஸ் இருந்து மைனஸ் இருந்து ஒன்னா வந்துட்டே இருந்தா கடைசியில் அந்த எண்கணிதம் எங்க முடியும்னா பூஜ்ஜியத்தில் சென்று முடியும். அதான் கணிதம். மைனஸ்ல இருக்கக்கூடாது, பிளஸ்ல இருக்கக்கூடாது, ரெண்டுமே ஒரே சேர்ந்து வந்த இடம் தான் பூஜ்ஜியம். அந்த பூஜ்ஜியம் என்பது எப்படிப்பட்ட நிலை என்றால் எல்லா ஆசாபாசங்களையும் அடக்கி உலகத்திலே இதற்கு மேல் எதுவும் இல்லை என்கிற உணர்தலை அடைந்து அந்த ஒரு ஞானத்தை பெறுகிற இடம்தான் அந்த பூஜ்ய நிலை. அந்த பூஜ்ய நிலை தான் சிவம் என்றார் அந்த பெரியவர். ஒரு பெரிய ஒரு ஞான தெளிவை அந்த மகானிடம் கேட்டுக்கொண்டதை ஒரு பேருந்துரை பயணித்துக் கொண்டு வந்தவர் இப்படிப்பட்ட அற்புதமான, ஏன்னா 10 புத்தகங்கள் படிப்பதும் சரி, ஒரு அறிவு சார்ந்த மனிதரோடு 10 நிமிஷம் பேசிக் கொண்டிருப்பதும் சரி, 2 ஒன்றான காரியம் என்பதை நான் அந்த ஒரு மாமனிதனுடைய வாசகத்தின் மூலமாகத்தான் அறிந்து கொண்டேன். இன்னும் ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை அவர் சொன்னார். சிவம் என்பதே அந்த ஆண் பெண் உறவு நிலையினுடைய ஐக்கிய வெளிப்பாட்டினை வெளிப்படுத்துகிற தன்மை. அது ஏன் அப்படி வச்சான் அப்படி சொல்லி யோசிச்சுப்பாரு அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல, நான் ஏதோ போறேன், இது செக்ஸ் எஜுகேஷனா இருக்குமோ அப்படிலாம் அப்படி யோசிச்சுட்டே இருந்தப்போ அவர் சொன்னாரு, அதெல்லாம் இல்லை, உயிர்த்தன்மை ஏற்படுத்துவதுதான் இந்த உலகத்தினுடைய முக்கியமான புனிதமான இடம். அந்த உயிர்த்தன்மையை வணங்க ஆரம்பித்திருக்கிறது ஒரு இனம், அதுதான் தமிழினமாக பின்னாளில் மாறியது. ஆக அந்த உயிர்த்தன்மையை வணங்குவதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளும் உயிர்த்தன்மை ஏற்படுத்துகிற அம்சமாக மாறும் அப்படின்னு சொன்னார். இப்படி அந்த பிரபஞ்ச அந்த எண்ணங்களை, அதாவது இவங்க பேரை வச்சிருக்காங்க அந்த குளோபல் தாட், அந்த குளோபல் தாட் அப்படிங்கறத படி பார்த்தா நான் அவர் சொன்ன சில விஷயங்களை வச்சு பட்டியல் அப்படிங்கிற ஒரு படம், நிச்சயமா நீங்க அந்த பாட்டை கேட்டிருக்கவே முடியாது, ஏன்னா அது நல்ல பாட்டு. இவ்வளவு பாட்டு எழுதுறோம். நான் சமீபமா டோல் டோல்னு ஒரு பாட்டு எழுதினேன், அது மிகப்பெரிய ஹிட். அது ஆனா பட்டியல இந்த குறிப்பிட்ட பாட்டு பெரிய ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது எனக்கு தெரியும், எழுதும் போதே இது ரொம்ப தரமான வரிகளோடு எழுதுறோம். ஆனா ரொம்ப சந்தேகம் தான். இன்னும் சொல்ல போனா இயக்குனர் சேரன் அவர்களும் நானும் பயந்த ஒரு விஷயமே, ஒவ்வொரு பூக்களுமே இவ்வளவு பெரிய வெற்றி அடையுமா அப்படின்னு ஒரு பயந்துதான் அதை செஞ்சோம். ஏன்னா தியேட்டர்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பாட்டு வந்தாலே 4000 பேர் எந்திரிச்சு வெளியே போயிடலாம். அந்த பாட்டு நல்லா வரி வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் உட்கார்றது இல்லை, எந்திரிச்சு வெளியே போயிடும். நமக்கான பாட்டு இல்லப்பா இது, நம்ம போயிடுவோம், இது வேற யாரும் பார்க்க வேண்டிய பாட்டு அப்படின்ட்டு. அப்ப தயாரிப்பாளர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, அப்ப அங்க உட்கார வைக்கிறதுக்கு என்ன பாட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்த காரணத்தாலதான் இன்னைக்கு 99% அந்த மாதிரி தரமில்லாத பாடல்களை நான் உட்பட எழுத வேண்டியது இருக்கிறது. இது யாரும் வேண்டி விரும்பி செய்கிற காரியமே அல்ல. இது இன்னும் சொல்ல போனா அதான் சொல்லிட்டு இருந்தேன், ஒவ்வொரு பூக்களை மாதிரி இன்னொரு பாடல் எழுத மாட்டீங்களான்னு கேட்டப்போ லீ அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. இப்போ நேற்று அந்த படம் வெளியாகிருக்கிறது. அந்த படத்துல யாரு நேற்று சாதிச்சது யாரு அப்படிங்கிற ஒரு பாடலை கிட்டத்தட்ட அந்த ஒவ்வொரு பூக்களுமேக்குள் ததும்பி அந்த தன்னம்பிக்கை உணர்வை ஒட்டி வருகிற மாதிரியே அந்த லீ அப்படிங்கிற படத்துல நான் அந்த பாடலை எழுதியிருந்தேன். சத்தியமா அந்த பாட்டை டிவியில ஒரு தடவை கூட வரைக்கும் போடல. அதே படத்தை நான் இன்னொரு பாட்டு எழுதினேன், நான் ஒரு மாதிரிடா அப்படின்னு ஒரு பொண்ணு பாடுவா. ஒரு பொண்ணு நான் ஒரு மாதிரிடான்னு பாடுவா. அந்த பாட்டு இது வரைக்கும் 10 பேரும் வந்துருச்சு டிவியில. அந்த விபத்தை அதுதான். நல்ல விஷயங்களை கொடுக்கணும்னு நினைக்கும் போது அதற்கான வரவேற்பு குறைந்து போயிருது. அப்படி குறைந்து போகும்போது நல்ல விஷயங்கள் உண்மையுமே மக்களிடம் எடுபடாமல் போயிடுமோ அப்படிங்கிற சந்தேகம் பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அதனால் ஏற்படுகிற விபத்துகள் தான் சில நேரங்களில் பாடல்களுடைய அர்த்தம் தப்பி போவதோ இரட்டை அர்த்தமாக மாறிவிடுவதோ அல்ல. ஆனால் அந்த பட்டியல் பாடல் நான் வந்துடுறேன். அந்த பட்டியல் பாடல் நான் ஒரு பாடல் எழுதியிருந்தேன்.
அதுல நிறைய பாடல் வரும். டேய் நம்ம மனசை எடுறாங்கன்னா நம்ம குழந்தைகள் எல்லாம் பிடிக்கும், டே டேன்னு கத்திட்டு இருக்கோம் அந்த பசங்க எல்லாம். ஆனா அதுல வேற ஒரு நல்ல ஒரு பாடல் இருந்தது, இந்த குளோபல் தாட். இதை தான் வச்சு அந்த பாடலை நான் கொண்டு வந்திருந்தேன். ஒரு திரைப்பட பாடலுக்குள் ஒரு குளோபல் தாட்டை கொண்டு வர்றது, அது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொண்டு வருவது மிக அரிதான, கடினமான, முடியாத ஒரு காரியம். அந்த வரியை நான் உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் அந்த விஷயம் என்னன்னு தெரியும். ஒரு மனிதன் வாழ்க்கையினுடைய ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு ஏகாந்தமான ஒரு வெளியை பார்த்து பாடுவதை போன்ற ஒரு சூழல். அவன் பாடுறான், போக போக பூமி விரிகிறதே. பூமி எங்கேயும் முடிவடைகிறது இல்லை. நீங்க எங்கே போனாலும் ஊர்கள் வந்து கொண்டே இருக்கும். உங்களை தொடர்ந்து, உங்களை சார்ந்த, உங்களை அறிமுகம் இல்லாத அறிமுகமான முகங்கள் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். போக போக பூமி விரிகிறதே, போக போக வானம் தெரிகிறதே. வானத்தில் முடிவடைகிறது, எந்த இடத்தில் நீங்க நின்று பார்த்தாலும் வானம் தெரியும். தேட தேட யாவும் கிடைக்கிறதே. தேடு, அப்போதான் உனக்கு எல்லாமே கிடைக்கும். உனக்கு தானாக எதுவும் ஒன்று சேராது. நீ தேடினால்தான் உனக்கு கிடைக்கும். வெற்றி வேண்டுமா, பெரிய பெரிய விருதுகள் வேண்டுமா, பாராட்டுகள் வேண்டுமா, பொருளாதார உயர்வு வேண்டுமா, மிகப்பெரிய சிகரத்தை அடைய வேண்டுமா, தேடு. தேடினால் மட்டும்தான் அந்த உலகத்தில் உனக்கு கிடைக்கும். தட்டினால் மட்டும்தான் திறக்கப்படும். தானாக எந்த கதவும் திறக்கப்படாது. தேடு, தேட தேட யாவும் கிடைக்கிறது. ஓட ஓட ஓட்டம் தொடர்கிறது. ஓடு, ஒரு இடத்தில் தேங்காது. தேங்கிய தண்ணீர் குளம், அழுக்குப்படைந்த குளம், ஓடுகிற நதிதான் கடல் என்கிற மாபெரும் சங்கமத்தை சென்றடைகிறது. அதனால் ஓட ஓட ஓட்டம் தொடர்கிறது. முடிவில்லை எதற்கும். இங்கே எதற்கு முடிவே கிடையாது. எல்லாற்றுக்குமே தொடர்கதை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இருள் முடிந்து விட்டால் பகல் துவங்கிவிடும். அலை முடிந்து விட்டால் கரை துவங்கிவிடும். மழை முடிந்து விட்டால் வெயில் துவங்கிவிடும். சுமை முடிந்து விட்டால் சுகம் துவங்கிவிடும். இதை உணர்ந்து விட்டால் எல்லாம் முடிந்துவிடும். எல்லாம் முடிந்துவிட்டால் மனம் தெளிந்துவிடும், உணர்ந்துவிடும், நிமிர்ந்துவிடும் என்ற பாடலை நான் நிறைவு செய்திருந்தேன்.